கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நடுக்கடலில் விசைப்படகு மீது சரக்கு கப்பல் மோதி விபத்திற்குள்ளானதில் தத்தளித்துக் கொண்டிருந்த 9 மீனவர்களை குளச்சல் மீனவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழிக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர் எட்வர்ட் செல்வன் என்பவரின் விசைப்படகில் 9 மீனவர்கள் கடந்த 4ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை குளச்சல் நடுக்கடலில் அந்த வழியாக வந்த சரக்கு கப்பல் விசைப்படகு மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் படகில் இருந்த 9 மீனவர்களும் தத்தளித்துக் கொண்டு இருந்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த குளச்சல் மீனவர்கள் 3 படகு மூலம் சென்று 6 மணி நேரம் போராடி 9 மீனவர்களையும் மீட்டனர். காயமடைந்த 9 மீனவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான விசைப்படகு முற்றிலும் சேதமடைந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சரக்கு கப்பல் நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசைப்படகு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் தொழில் பண்ணுறதுக்காக ஆங்கில இருந்தோம். ஆங்கில சுமார் ஒரு 4:38 நிமிஷம் 4 மணி 38 நிமிஷம். அந்த டைமில் கரெக்டாக ஒரு டமான்னு சவுண்டு கேட்டுது. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. டமான்னு சவுண்டு கேட்டுது. சவுண்டு கேட்டுனே எல்லா வேலையும் வந்து பார்க்கும்போது கப்பல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. உடனே எடுத்த உடனே போட்டு அந்த சீட்டெல்லாம் திறந்துருச்சு. தண்ணி எல்லாமே உள்ளே ஏற ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நாங்கள் அடைக்கிறது எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. இப்போ பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு போட்டெலாம் கிடந்தாங்க. அவங்க தகவல் கொடுத்து அவங்க வாரது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் போட்டுக்கிட்டு வந்தாங்க. வாரத்துக்கு முன்னாடியே போட்டு உள்ள ரொம்ப மூழ்கிக்கிட்ட உள்ளே போயிடுச்சு. பரலோக மாதா என்கிற விசைப்படகு 9 மீனவர்களுடன் கழிந்த 4ஆம் தேதி குளத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றார்கள். இன்று காலை சுமார் 4:45 மணி அளவில் ஆங்கரில் நங்கூரத்தில் இருந்த விசைப்படகின் மீது எம்டி நஸ் என்கிற மோட்டார் டேங்கர் வெசலானது படகின் பின்பக்கம் இடித்ததில் படகு மிகுந்த சேதமடைந்து மூழ்கடிக்கப்பட்டது. பக்கத்தில் இருந்த விசைப்படகுகளுக்கு தகவல் கூறு என்பது 3 விசைப்படகுகள் உடனடியாக விரைந்து சென்று படகில் இருந்த 9 மீனவர்களை காப்பாற்றியுள்ளனர். படகு மொத்தமாக மூழ்கிவிட்டது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இழப்பு இந்த மீனவர்கள்.